மன அடக்கம் எளிதில் உண்டாகாது. பொறுமையே வெற்றிக்கு அடிப்படை. பக்தி முதிர்ச்சி அடைந்துவிட்டால் குறையென்று சொல்லி கடவுளிடம் முறையிட எதுவும் இருக்காது. எல்லா இடங்களிலும் செயல்களிலும் தெய்வீகமே பரவி இருக்கிறது. அதன் சக்தியை உணர மனிதன் முயல வேண்டும். கடவுளை முழுமையாக நம்புவன்தான் அவரை சரணாகதி அடைய தகுதியானவன். பக்தியின் உயர்ந்த வடிவம் மௌனம். அதைவிட சிறந்த உபதேசம் வேறு ஒன்றும் இல்லை. முதலில் உன்னை நீ திருத்திக்கொள். அதன்பின் சமுதாய சீர்திருத்தம் தானே நிகழ்வதை நீ காண்பாய். மற்றவருக்கு நன்மை செய்யத் தொடங்கினால் உன்னுடைய உள்ளத்தில் அன்பு, கருணை முதலிய நற்பண்புகள் வளரத் தொடங்கும். சமுதாயம் என்பது உடல் போன்றது. தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் அதன் அங்கங்களாக இருக்கின்றோம். பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் மனிதன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்கிறான். மனம் ஓரிடத்தில் நிற்காது. அது உழன்று கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது. தியானத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்த முடியும். நாம் கடவுளின் கையில் இருக்கும் சிறு கருவி என்னும் உண்மையை உணர்ந்தால் நம்முடைய ஆணவம் அகன்றுவிடும். நல்ல மனம், கெட்ட மனம் என்று உலகில் இல்லை. ஒரே மனதில்தான் இருவித பண்புகளும் இருக்கின்றன. ஒருவர் தன்னை பலமற்றவர் என்றோ கெட்டவர் என்றோ ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது.